காலையில வந்து பாருங்க. கை பாத்துறலாம் அப்படின்ற மாதிரி தான் அண்ணா நிக்கிறாரு. நிறைய வேலை இருக்குமா, தொண்ணூத்தொன்னு பேச போமா என்ன பண்ணி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் கமல் நடிப்பில் இந்தியன் 2 இன்று முதல். Jayachandran Gold and Diamonds now at Palikatnai. இப்போ கமலா திரையரங்குல இன்னைக்கு வந்து இப்போ ஆர்ட்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு வாரமா பண்ணிட்டு இருக்கோம். இது முழுக்க முழுக்க ஆண்டவருக்காக எப்பவுமே நான் தனிப்பட்ட முறையில கடமையா பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸ்டார்ல ஒட்டி எல்லாருமே செல்ஃபி எடுத்துக்கிற மாதிரி ஒரு விஷயம் அது பண்றோம். தாத்தாவுடைய ஸ்டாச்சு வருது. குழந்தைங்களுக்கு பெரிய முறையும் எந்த வயசு கேட்டகரியா இருந்தாலும் கமல் சார் மாதிரி அப்படின்னு அப்படி காமிச்சு எடுக்கிறதுக்கு அந்த செட்டப் வருது. சில பாடல்கள் பிரத்யேகமாக ஒன்ஸ் மோர் போடுறாங்க. ஒன்ஸ் மோர் கமலா தியேட்டர்ல கண்டிப்பா இருக்குது இந்தியன் 2க்கு. ஹெலிகாம் ஷூட் தானே பண்றீங்க, அடுத்து ஹெலிகாப்டர்ல இருந்து நீங்க ஷூட் பண்ண வேண்டியிருக்கும். ஓ காட். அவரை பத்தி கிறிஸ்டி சொல்ல சொன்னீங்கன்னா ஒன் டே ஃபுல்லா நான் சொல்லுவேன். என் கூட யாரும் போட்டி போட்டவே முடியாது. இப்போ மணிகண்டன் டைஹார்ட் ஃபேனு, சித்தார்த் டைஹார்ட் ஃபேனு, அவரை வச்சு டைரக்ட் பண்ணாத லோகேஷ் டைஹார்ட் ஃபேனு. சண்டே நான் சட்டை கிளி தான் செய்யணும் தலைவா, பார்த்துக்கலாம். ஏன்ட்ட இல்லை சட்டை இல்லை, எல்லாத்தையும் கிழிச்சுக்கிட்டு அலைய வேண்டியதான். சோ பிஹைண்ட் இட்ஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நாளைக்கு இந்தியன் 2 படம் பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆக இருக்குது. அதுக்கு முன்னாடி ஆண்டவரோட பெரிய பக்தரா இங்க ஒருத்தர் பல வேலைகள் பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் தட் இஸ் none other than நம்ம ரவோ சங்கர் அண்ணா. அவர்கிட்ட என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவர் செலிப்ரேட் பண்ண ரெடியா வச்சிருக்காருன்னு கேட்டலாம். அண்ணா பாத்துக்கிட்டுப்பா. அண்ணா வணக்கம். ஹாய் வணக்கம். பிஹைண்ட் வுட் ஆண்டவரோட பெரிய பக்தரா இன்னைக்கு வந்துட்டு நைட்டு இவ்வளவு நேரமும் பாராம பல வேலைகள் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஒரு வாரமா பண்ணிட்டு இருக்கோம். இது முழுக்க முழுக்க நான் எப்பயுமே அவருடைய திரைப்படம்னாலும் சரி, அவருடைய பிறந்த நாள்னாலும் சரி, ஆண்டவருக்காக எப்பவுமே நான் தனிப்பட்ட முறையில் அதை என்னுடைய கடமையாக பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுக்கு சப்போர்ட்டாக இருக்க என்னுடைய ஃபேமிலிக்கும் பெரிய நன்றி. ஸோ இந்த இந்தியன் 2 வந்து கிட்டத்தட்ட 28 வருஷத்துக்கு அப்புறம் பெருசா பிரம்மாண்டமா வரப்போகுது. ஏகப்பட்ட தடங்கல்கள், ஏகப்பட்ட சோகங்கள், அதெல்லாம் தாண்டி உடைச்சு பழையபடி வந்து அப்படி நிக்கிறாரு எங்க ஆண்டவர். இன்னைக்கு உள்ள என்னப்பா ஓகே இது ஓகே. இதுக்கு அடுத்த லெவல் அப்படியே இதுக்கு அடுத்த லெவல் அப்படியே இன்னொன்று. ஸோ இன்னைக்கு உள்ள 2K ஹிட்ஸு, இன்னைக்கு உள்ள சமுதாயத்துக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக டெஃபினட்டாக இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த படம் இருக்கும். இப்போ கமலா திரையரங்கத்துக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா கமலா திரையரங்கம் வந்து பிரத்யேகமாக வேறு எந்த ஒரு நடிகருக்கும் அப்படி பண்ண மாட்டாங்க. எனக்கு வந்து குடும்ப ரீதியான நட்பு, கிட்டத்தட்ட 35 வருஷம் பழக்கம் அவங்க தாத்தா காலத்துலேருந்து. ஸோ அதனால் எனக்கு மட்டும் இது கமலா தேட்டர் இல்லை, கமல் தேட்டரு. ஸோ கமலா திரையரங்கில் இன்னைக்கு வந்து இப்போ ஆர்ட்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதில் சின்ன சின்ன அவரோட குட்டி குட்டி விஷயங்கள்லாம் வந்து இந்த நம்ம ஃபேமிலிக்கு பண்ணுற ஸ்மார்ட் டெக்கார்ஸ் தான் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த ஒர்க்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆகிடும். அது மேலே வந்து என்னுடைய பிராண்டட் ஸ்டில் கமல் சாருடைய வந்து ஒரு கண்டனத்துக்கு வந்து உட்காந்துருப்பாங்க ரஜினி சார், கமல் சார்லாம். அதில் அப்படி கன்னத்தில் கை வச்ச மாதிரி பிளாக் ஸ்பெக்ஸ் போட்டு, அது என்னுடைய அந்த போஸ்ட் இருந்தாலே அது என்னுடைய போஸ்டராக தான் இருக்கும். வேற யாரும் அதை வந்து அது எனக்குன்னு ஒரு காப்பிரைட் வாங்கின போஸ்ட். அது என்னன்னா அதில் ஒரு மெஜஸ்டிக், ஒரு தேஜஸ் அப்படி இருக்கும். அப்படி இப்போ பாடுறா என்ன பாடுறா அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து என்ட்ரன்ஸ்ல வரும். உள்ள ஃபுல்லா கமல் சாருடைய போட்டோஸ் பண்ண ஸ்டார்ல ஒட்டி எல்லாருமே செல்ஃபி எடுத்துக்கிற மாதிரி ஒரு விஷயம் அது பண்றோம். தாத்தாவுடைய ஸ்டாச்சு வருது. ஸ்டாச்சு குழந்தைங்க எல்லாமே இருக்கலாம். அப்புறம் செல்ஃபி எடுக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரையும், களத்தூர் கண்ணம்மால இருந்து இப்போ வரைக்கும் யார் எந்த வயசு கேட்டகரியா இருந்தாலும் கமல் சார் மாதிரி அப்படின்னு அப்படி காமிச்சு எடுக்கிறதுக்கு அந்த செட்டப் வருது. அப்புறம் காலையில ஒரு 101 தேங்காய் உடைக்கிறோம். தாரதப்பட்ட இருக்கு, தாரதப்பட்ட இருக்கு, டிஜே இருக்கு. 2 ஸ்கிரீன்ல எடுத்திருக்கோம் ஷோ. ஸோ 2 ஸ்கிரீன் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மாஸ் தான் காமிக்க போறோம். பேப்பர் ஷாட் அடிக்க போறோம். ஃபுல்லா கலர் பேப்பரை தெரிக்க போகுது. அப்புறம் சில பாடல்கள் பிரத்யேகமாக ஒன்ஸ் மோர் போடுறாங்க. ஒன்ஸ் மோர் கமலா தியேட்டர்ல கண்டிப்பா இருக்குது இந்தியன் 2க்கு. அப்புறம் வந்து சாருக்காக ஸ்பெஷல் மேஷப் ரெடி பண்ணியிருக்கோம். படம் போடுறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவருடைய ஹிஸ்ட்ரி ஒன்று மேஷப் பண்ணுறோம். அது ஒவ்வொன்றையும் செதுக்கி பண்ணியிருக்கோம்.
அது எல்லாத்துக்குமே அதுவே ஒரு இந்தியன் தாத்தா வந்த மாதிரி ஒரு ஓகே, பயங்கர. நம்ம படம் பாக்குறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த படம் பார்த்த ஒரு ஃபீல் குடுக்குற அளவுக்கு நிறைய ரெடி அப்புறம் பண்ணிருக்கீங்க. கியூப்ல சொல்லி என்னுடைய ஸ்லேடு பிரத்யேகமாக அது கியூபுக்கு ரொம்ப நன்றி நான் சொல்லணும். 35 வருஷமா அவரை லவ் பண்றதுனால நாங்கள் அனைவரும் உன்னை நேசிப்பவர்கள் அல்ல, ஒவ்வொரு கணமும் சுவாசிப்பவர்கள். ஆஹா, எத்தனையோ பிறவி கண்டு என்ன பயன், உனது ரசிகனாய் பிறந்ததை நான் கண்ட பிறவி பயன். கமல் சார் விக்ரம் ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி என்னுடைய ரசிகர் எல்லாருமே இன்னமும் 40-45 வயசுக்கு மேலே உள்ளவங்களா தான் இருப்பாங்க. என்னை மாதிரி வெள்ள முடி வச்சவங்க தான். ஏன்னா கமல் சாருடைய ஃபேன் மட்டும் இன்ன வரைக்கும் மாறினதா சரித்திரமே கிடையாது. அவரை பற்றி ஹிஸ்ட்ரி சொல்ல சொன்னீங்கன்னா 1 டே ஃபுல்லாக நான் சொல்லுவேன். என் கூட யாரும் போட்டி போட்டவே முடியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ மணிகண்டன் டைஹார்ட் ஃபேனு, சித்தார்த் டைஹார்ட் ஃபேனு, அவரை வச்சு டைரக்ட் பண்ணார் லோகேஷ் டைஹார்ட் ஃபேனு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து கமல் சார் இருப்பாரு, அப்போ வந்துட்டு லோகேஷ் அவர்களும் மணிகண்டன் அவர்களும் அடிச்சுப்பாங்க, நான் தான் ஃபேன். கௌதம் வாசுதேவன் என்ன சொல்லுவாரு, சண்டே நான் சட்டை கிளி தான் செய்யும் தலைவா, பாத்துக்கலாம். ஏன்ட்ட இல்ல சட்டை இல்ல, எல்லாத்தையும் கிழிச்சுக்கிட்டு அலைய வேண்டியதான். ரெடியா இருக்கீங்களா? ஆலாம் ரவுண்ட் டேபிள் போட்டுறலாம்ல. ரவுண்ட் டேபிள் போட்டு உட்கார வச்சா இந்த படம் எத்தனை நாள் ஓடிச்சு, எத்தனை படம் ஃபிளாப் கொடுத்தாரு, எத்தனை படம் 100 சில்வர் ஜூப்ளி எத்தனை நாள் ஓடிச்சு, எத்தனை எந்தெந்த தியேட்டர்ல ஓடிச்சு, எந்தெந்த ஊர்ல எத்தனை ஷோ ஓடிச்சுன்னு முதல்ல நான் சொல்லுவேன். இப்போ நீங்க சொல்றதெல்லாம் தாண்டி நாளைக்கு காலை FDFS வர ஃபேன்ஸுக்கு விடிய காலையில தலைவர் படத்துக்கு ஊத்துறோம் அபிஷேக மாலை பாலை ரெடி ஆயிட்டாரு. அவர் ஒரு ஃபார்ம்ல இருக்காரு, நம்ம என்ன கேட்டாலும் இதுக்கு மேல அடமொழியா மட்டும்தான் வரும். சோ டெஃபினட்டானா உள்ள எந்த அளவுக்கு உங்க செலிப்ரேஷன் இருக்க போது நாளைக்கு நாங்களும் உங்களோட ஜாயின் பண்ணி பார்க்க போறோம். உங்களோட செலிப்ரேஷனை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. சூப்பர் தேங்க்யூ பிஹேன் வுட் அண்ட் தேங்க்யூ. ரொம்ப நமக்கு சப்போர்ட்டிவா இருந்த டெக்கார்ஸ் இலக்கியா அண்ட் அருள், அவங்க ஸ்மார்ட் டெக்கார்ஸ் அண்ட் மிகப்பெரிய சப்போர்ட் எனக்கு வந்து கமலா திரையரங்கம். ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லாமல் அன்பு தம்பி விஷ்ணு, ரீரிலீஸ் மன்னன் விஷ்ணு, அவருக்கு வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றி. சரியான பேர் தான் விஷ்ணு, ரீரிலீஸ்னா எஸ்ன்னு. அண்ட் காவல்துறை அதிகாரிகளுக்கும் ரொம்ப நன்றி. நாங்கள் உள்ளே வச்சுக்கிறோம்னு சொல்லும்போது நீங்கள் எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எப்படி வேணாலும் செலிப்ரேட் பண்ணுங்கள், பப்ளிக் மட்டும் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. நான் இல்லை சார், வர்ற ஃபேன்ஸ் யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். பட் எங்களுடைய செலிப்ரேஷனை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. காலையில் வந்து பாருங்க, கை பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி தான் அண்ணா நிக்கிறேன். படம் பார்த்து கதை சொல். கண்டிப்பா நீங்க இங்க பண்ற அலப்பறைக்கு நாளைக்கு தாத்தாவே கிளம்பி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கே ஆமா, அதை நான் எதிர்பார்க்கிறேன். வேற லெவல். அதான் இந்தியன் 3 வருதுன்னு சொல்லிட்டாங்க. ஹெலிகாம் ஷூட் தானே பண்றீங்க, அடுத்து ஹெலிகாப்டர்ல இருந்து நீங்க ஷூட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு பெர்மிஷன் வந்து டெல்லியில போய் வாங்கிட்டு வந்துருவேன். ஹெலிகாப்டர்ல அப்படின்னு ஷூட் பண்ற மாதிரி. இந்தியன் 2 மட்டும் இல்ல, இந்தியன் 3க்கும் நாங்க டெக்கரேஷன் பிளான் வந்து ரெடியா வச்சிருக்கோம். சோ நீங்க நினைச்ச மாதிரி நாளைக்கு செலிப்ரேஷன் பயங்கரமா போகும். நான் கண்டிப்பா வந்து பாப்போம். அந்த டெஃபினட்டா நீங்க தான் வந்து பிரம்மாண்டமா கொண்டு போய் சேர்க்கணும் இதை. கண்டிப்பா. ஏன்னா அதுக்காக தான் இவ்வளவு தூரம் போராடுறோம். ஸோ இது ஆடியன்ஸ் என்னுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷன் எந்த அளவுக்கு ரீச் பண்ணீங்களோ அதை விட பன்மடங்கு ஆண்டவரும் பேர் சொன்னாலே போதும். ஸோ இது இன்னும் செலிப்ரேஷன் வேற லெவல் கொண்டு போவோம். கண்டிப்பா கொண்டு போய் வேற லெவல்ல ரீச் பண்றோம். நிறைய வேலை இருக்குமா, 99 பேசலாம் போமா அந்த பக்கம். ஸ்மார்ட் டெக்கர்ஸோட ஃபவுண்டர் இலக்கியா மேம் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். நாளைக்கு இந்தியன் 2 வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஆமா, we are all excited about Indian 2. யா, நம்ம இந்தியன் தாத்தாவை வந்து எப்படி காட்டணும், சூப்பரா காட்டணும். போஸ்டர்ஸ் எல்லாம் வேற லெவல்ல பிரிண்டிங் ஆகி வந்திருக்கு. சோ பார்க்கும் போதே தெரிக்குது கமல் சார் அழகு வந்து வேற லெவல்ல இருக்கு. அதுலயும் அவர் யூத்ல இருந்து அவரோட ஃபுல் டிராவலை காட்டணும்னு சொல்லி இந்த இந்தியன் 2ல நாங்க என்ன பண்ணிருக்கோம், ஒரு போஸ்டர்லயும் we have designed அது மாதிரி பழைய மூவி போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். செலிப்ரேஷன் பாத்தீங்கன்னா மாலை, பெரிய மாலை, பால் ஊத்துறாங்க, பைரோ, கன்ஃபிட்டி வச்சு அடிக்கிறது. And entrance we are going to have a 3D kind of an entrance. Okay. And உள்ள போனோனே ரோபோ அண்ணா வந்து இது ஸ்பெசிஃபிக்கா he is doing because he loves Kamal sir, so he is totally a variant. Yeah. அதனால என்கிட்ட வந்து இலக்கியா இப்படி பண்ணு அப்படி பண்ணு, எனக்கு புரியலனாலும் எப்படியோ பண்ணணும்னு சொல்லி பண்றேன். Okay. So அது நல்லா வரும்னு நினைக்கிறேன். So நீங்களுமே எங்க கூட வந்து அப்படியே செலிப்ரேட் பண்ணிடுங்க. டெஃபினட்டா அப்படியே கூட்டிட்டு போயிடுங்க. எங்க கூட அப்படியே வந்துட்டீங்கன்னா எல்லாம் ஆவுன்னு கத்துறதுல சூப்பரா இருக்கும். கண்டிப்பா டெஃபினட்டா will rock tomorrow. And all the best ma'am. Thank you so much. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் கமல் நடிப்பில் இந்தியன் 2 இன்று முதல். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.